ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மணி வரும் இந்த அன்னைக்கு வீடியோ வருதுன்னு நினைப்பீங்க நிறைய பேர். இனிமேல் வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு டைம் ஒதுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிறதுனால வீடியோ போடுறது அந்த எண்ணம் இல்லை. ஆனால் நம்மளை நம்பி வெயிட் பண்ணி பார்க்குறாங்கன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இப்போ தான் நான் வீடியோ பார்த்தேன், வீடியோ போடுனா டெய்லியும் ஏன்னா வீடியோ போட மாட்டேறீங்க அப்படின்னு. அப்புறம் நேற்று வந்து நான் சொன்னல, வீட்லேயும் பிரச்சனை, மனசும் சரியில்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட மாட்டீங்களா. அதை பார்த்துட்டு நிறைய பேர் கூப்பிட்டு அவ்வளோ ஆறுதலாக பேசுகிறாங்க. பெரிய பெரிய ஆஃபீஸரு இவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் கொஞ்சம் கூட சத்தியமாக நினச்சி பார்க்கல, என்னடா இவ்வளோ பேர்த்துக்கு என் மேலே அன்பு வச்சுருக்காங்களா, நம்ம வீடியோக்காக இப்படி எதிர்பார்க்குறாங்களா, நம்ம மேலே இவ்வளோ பேர் அக்கறை வச்சுருக்குறாங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. இந்த ஒரு சில பேடு கமெண்ட் பண்ணுறதை பற்றி நான் ஃபீல் பண்ணுவேன். நம்ம என்னடா இப்படி துரோகம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் நல்லதானே பண்ணுறோம். இன்றைக்கி வரைக்கும் மனசளவில் ஒரு துளி கூடங்க என் துரோகியாக என்னுடைய விரோதியாக இருந்தால் கூட அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சதே இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவங்க குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும்னு நான் எப்போவுமே நினைப்பேன். என் கூட இருக்கிறவன் நல்லா மேலே போனால் கூட இன்னும் மென்மேலும் வளரட்டும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பின வழியே ஒரு நாள் கூட யாருக்கு கெடுதல் நினச்சது கிடையாது. அதே மாதிரி என்னுடைய இருக்கிற எங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கெட்ட வழக்கம் என்ன தெரியுங்களா, ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் அடிக்கிற வழக்கம் இருந்துச்சு. அதை இப்போ விட்டாச்சு. பாருங்க, மணி 10 ஆச்சு. இப்போ என்ன தண்ணி போடுறோன்னா அந்த நேரம் போட்டு தானே வீடியோ போட்டிருப்பேன். என்னை பற்றி உங்களுக்கு எனக்கு நிறுத்திய வயசில் காரை நிறுத்திட்டு ஃப்ரீயாக பேசலாம் அவங்ககிட்ட. இன்னொரு 10 மணிக்கு நான் தண்ணி ஓடுறோன்னா தண்ணி ஓடி தானே பேசியிருப்பேன். எத்தனை வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆமாண்டா நான் குடியாக இருந்தாண்டா இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்லாம் உளறி இருக்கிறேன், பார்த்துருப்பீங்க. நான் எல்லாத்தையுமே ஓப்பன்னு சொல்லிடுவேங்க. அது நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் அண்ணா நீங்கள் வந்து தண்ணி போட்டாலும் பிடிச்சாலும் வெள்ளந்தியாக இருக்கிறீங்க பாருங்க, ஓப்பனாக பேசுகிறீங்க பாருங்கண்ணா. எல்லோரும் நல்லா எத்தனையோ பேர்த்துக்கு உதவி பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து வீடியோ பார்த்து எனக்கு தெரியும். மெனக்கெட்டு போய் அவங்க ஒரு பொண்ணு கூட யூடியூப்பில் கஷ்டப்பட்டுன்னு சொல்லி மெனக்கெட்டு போய் அவங்களுக்கு கேஸ் அடுப்பு வாங்கி கொடுத்து, அடுப்பு வாங்கி கொடுத்து, குக்கர் வாங்கி கொடுத்து, செலவுக்கு பணம் கொடுத்து, மளிகை செலவுக்கு பணம் கொடுத்து நல்லா இருக்கோன்ட்டு வந்து அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ கூட நான் டெலீட் பண்ணிட்டேன். அவன் ராங் பேசுனான், பணத்தையும் வாங்கிட்டு தண்ணி போட்டு எங்கிட்டே ராங் பேசுனான். அப்போ நான் யோசிச்சேன், சரி நம்ம உதவி செஞ்சாலும் வெளியே யார்ட்டையும் காட்டிக்க வேண்டாம் நான் அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன். அதனால் இப்போ உதவி செய்கிறதில்ல, யார்ட்டையும் காட்டுறதில்ல. ஒரு சிலர்லாம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா வீடியோ போடுவாங்க. நிறைய பேர் எனக்கு கண்ணுக்கு தெரியாதவங்களும் உதவி பண்ணியிருக்கேன். மனசார அந்த ஆண்டவனுக்கு தெரியும், இந்த டீ பேரை தான் நிற்க மாட்டேங்குது. அப்படிப்பட்டவன் தாங்க நான். யாருக்கு என்றைக்கு எந்த கெடுதல் நினச்சது கிடையாதுங்க. ஆண்டவன் அதனால தான் எனக்கு யார் என்ன கெடுதல் நினச்சாலும் என்னை கைவிடவே மாட்டார். மென்மேலே உயர்த்திக்கிட்டே தான் இருப்பார் வழியாக. நான் என்னைக்கு டவுன் ஆக மாட்டேன். ஆரம்பத்தில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு வாடகை வீடு, எனக்கு இப்போ வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு சொந்த வீடு ஊரில் இருக்குது, எங்கள் அம்மா அப்பா ஊர் இருக்குது. ஒரு கட்டல் வச்சுட்டு ஒரு பொட்டு நகை கூட இல்லாமல் அவ்வளோ இருந்தேன். இப்போ ஒரு கார் வாங்கி கார் ஓட்டி ஒரு பைக்கு கூட டியூ கட்ட முடியாமல் தூக்கிட்டு போவாங்க. அதை கூட நான் வீடியோவில் போட்டிருந்தேன். ஒரு லைவ் போட்டு கூட அழுதேன். ஆசாசியாக வாங்கினேங்க பல்சரு. எனக்கு பல்சர் வண்டி வாங்கணும்னு ரொம்ப ஆசைங்க. நம்ம கோரமாக காரை நிறுத்திக்கலாம். பல்சர் வண்டி வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. வண்டி வந்து டியூ கட்ட முடியாமல் தூக்கிட்டு போயிட்டான். டியூ கட்ட முடியாமல் இல்லைங்க, அது என்னாச்சுன்னா கதை, ஒரு 2 மாதம் வந்து டியூ கட்டலின்னு சொல்லிட்டு நான் வந்து கட்டலான்னு சொல்லிட்டு 8000 ரெடி பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போனேன். அங்கே ஆஃபீஸ் வந்து பூட்டியிருந்தாங்க. பூட்டிட்டு வந்து இடம் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபோன் நம்பர் போட்டிருந்தாங்க. அந்த ஃபோன் நம்பர் கூட்ட எடுக்கவே இல்லை, ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. நானும் சரி அப்படின்ட்டு வந்துட்டேன். சரி அவங்களே கூப்பிடுவாங்கள்ல, பேசி நம்ம போட்டு விட்டுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கடைசி வரைக்கும் கூப்பிடவே இல்லைங்க. ஒரு 3 மாதமாக 4 மாதமாக எனக்கு ஃபோனே வரல. அந்த கடை எங்கே இருக்குதுன்னு தெரில. திடீர்னு வந்து அவங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா வச்சுக்கிற சாவி கொண்டாந்து என் வீட்டு முன்னாடி தான் வண்டி நிறுத்தியிருந்தேன், தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் ஃபோன் பண்ணி கேட்டேண்ணா, அவங்களாம் ஃபோன் பண்ணாங்க, நான் ஃபோன் பண்ணல தான், என்கிட்ட நம்பர் இல்லையே. அவங்களாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் தான் டிவி காரணம். அழுதுட்டு எங்கெங்கேயோ சொல்லிவிட்டு அழுதுட்டு, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டு அழுகுறேன். யாரும் பைக்கு திருடிட்டு போயிட்டான்னு நினச்சிட்டேன். திருடிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியலனா அழுகிறேன். அப்புறம் அவன் பைனான்ஸ்காரன் ஃபோன் பண்ணி, நான் தான் போய் எடுத்துகிட்டு போனேன், உன்னை யார் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டியா, நீ யூடியூப்பில் வீடியோ போகிறவன் தானே, உங்கள் வீடியோ எனக்கு தெரியும், தூக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் சார் வந்து கட்டிடுங்க சார்ட்டு நான் பணம் ரெடி பண்ணி 12,000 கொண்டு வரேன். 3 மாதத்துக்கு உண்டான காசு எடுத்துகிட்டு போகிறேன். ஷோரூமில் போயிட்டு வண்டி எங்கே வச்சுக்கிறான்னு தெரியல, வண்டி காட்டுங்கன்னா வண்டி காட்ட மாட்டேங்கிறான். ஃபுல் அமௌண்ட் கட்டு, அப்போ தான் வண்டி கொடுப்பேன்ட்டான். 72,000 ஃபுல் அமௌண்ட் கேட்குறான். எங்கே வருது பணத்துக்கு? சரி வேண்டாண்டா, உங்கள் வண்டியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாண்டா, நீ நல்லா இருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் உழைச்சி புது வண்டி எடுத்து இப்போ கார் எடுத்து யூடியூப்பில் சம்பாரித்த காசில் கார் வாங்கினேன். நல்லா இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன். இந்த 2-3 நாளாக ஒருத்தர் பண்ண சதியினால் நான் கொஞ்சம் மன உளைச்சலாக இருந்தேன். நம்ம என்னடா தப்பு பண்ணிட்டோம், என்னடா நம்ம
பணஞ்சா நல்லா இருக்கிறானே சம்பாதிக்கிறானேன்னு ஏன் இவ்வளோ பொறாமப்படுறாங்க? நம்ம எத்தனை பேத்துக்கு நல்லது பண்ணுறோம். இப்போ நான் இந்த முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கிற ரெக்கார்டை நான் போடுற கேளுங்க. இன்னும் நிறைய இருக்குது என்கிட்ட. ஆனால் போடுறதா இல்லை வேண்டாமா அது யோசனையாக இருக்குது. ஏன்னா ஒருத்தங்க வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா? மருந்து வாங்கி தெரியாமல் நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து ஹஸ்பண்ட் குடி நிறுத்தணும்னு சொல்லிட்டு தாலி அறுத்து தாலியெல்லாம் விற்று குடிக்கிறாங்க. அவங்க சொத்து பத்தெல்லாம் இழந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க தெரியுங்களா? அவங்க வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் போட்டால் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு, ஏன்னா அவனும் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரரும் உங்கள் வீடியோலாம் பார்ப்பாங்க அப்படின்னு, அந்த வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருவா. ஏண்டி அப்போ நீ என் மருந்து வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்கல்ல. ஆனால் நாம் பண்ணுறது நல்லது தான் பண்ணுறோம். அவங்க குடி நிறுத்தி அவங்க குடும்பத்தோடு இருக்கோன்னு நம்ம நல்லது பண்ணுறோம். ஆனால் அவங்க புரிஞ்சுக்காமல் அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க. அதுக்கு பயந்துட்டு தான் நான் எவிடன்ஸ் எல்லாம் வெளியே நிறைய வச்சுருக்கிறேன். எக்கச்சக்கமான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. யார் யார் என்கிட்ட பேசினாங்க, எவ்வளோ கண்ணீர்கள் கதர்கள். இப்போ நான் நல்லா இருக்கிறேன், நான் குடும்பத்தோடு நல்லா இருக்கிறேன், நான் கோடி கோடி புண்ணியம் என்னான்ட்டு எத்தனை பேர் சொல்கிறாங்க தெரியுங்களா? அதெல்லாம் நம்ம போட்டோம்னா அது அப்படி ஆகி போயிருந்தால் நம்ம போடுறதில்ல. யதார்த்தியமாக பேசி நம்மளுக்கு ரெக்கார்டு அனுப்புறது வேறு, நம்ம சொல்லி பேசுறது வேறு. நான் நிறைய ரெக்கார்டு வச்சுக்கிறேன், ஏகப்பட்ட பேர்த்துக்கு ரெக்கார்டு வச்சுக்கிறேன். குடும்பம் குட்டியோடு நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறாங்க. நம்ம பணத்தையும் தாண்டி ஆனால் அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கிறான். அதை நினச்சி எவனும் பார்க்க மாட்டேங்கிறான். இவன் சம்பாதிக்கிறான், எப்படி சம்பாதிக்கலாம் இல்லாத போலாத கட்டுக்கதைகள். 10,000 வாங்குறான், 20,000 வாங்குறான். வேண்டாம், நம்ம யாரை பற்றி பேச வேண்டாம். நமக்கு டென்ஷன் ஆகுது, எமோஷ்னல் ஆகிடுவேன், ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன். வேண்டாம். அதுக்குள்ளே ஃபோன் வந்துச்சுங்களா? ஃபோன் பேசிவிட்டு நிறைய பேருங்க கூப்பிட்டு எனக்கு ஆதரவு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நான் நேற்று அந்த போட்ட வீடியோ பார்த்து அவ்வளோ ரெஸ்பான்ஸு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்களும் சந்தோஷமாக இருங்க, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. நான் யாருமே வந்து கெட்டு போகணும்னு ஒன்றைக்குமே நினைக்க மாட்டேன். எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைப்பேன். அதனால ஆண்டவன் இன்னும் நல்லா வச்சுட்டுருக்கேன். இன்னும் நல்லா இருப்பேன், வேறு லெவலில் இருப்பேன். பாருங்கள், குடியினால தான் கொஞ்சம் இடையில கொஞ்சம் ஆயிடுச்சு. 2-3 வருஷமாக தொடர்ந்து குடியிலங்க. குடியினால் எத்தனையோ இழந்துட்டேன். இப்போ குடி விட்டு ஒரு 5 மாதம் ஆக போகுது. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இன்னும் பாருங்கள், இந்த இயர் எண்டிங்குள்ளே வேறு லெவலில் வருவோம் பாருங்கள். எல்லோரும் மூக்கு மேலே விரல வச்சு என்னடா இளவரசி இப்படி இருக்கிறானேன்னு பொறாமப்படுற அளவுக்கு வருவேன். ஆனால் இன்னும் பந்தா காட்டுறதுக்காகலாம் பண்ண மாட்டேன். சும்மா பந்தா 4 பேர் பார்த்து நம்மளை ரொம்ப இதாக நினைக்கணும் அப்படிலாம் என்றைக்குமே நினைக்க மாட்டேன். பந்தாங்கிறது நமக்கு கிடையவே கிடையாது. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லாம் ஃபோன் பேசுகிறதுக்கே ரொம்ப சீன் போடுவானுங்க. ஃபோன் பேசுகிறதுக்கே பெரிய இது மாதிரி 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருப்பான். பெரிய டாப் டேக்கர் மாதிரி பேசுவான். எங்கிட்டலாம் கூப்பிட்டு பேசுகிறீங்க, என்னன்னா 13 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறீங்க, ஒரு கேஷுவலாக இருக்கிறீங்க அப்படின்னு. நான் எப்போவுமே 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது ஒரே மாதிரி தான் இருந்தேன். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரும்போது ஒரே மாதிரி தான் இருந்தேன். 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது ஒரே மாதிரி தான் இருந்தேன். விஜய் டிவி ப்ரோக்ராம் போகும்போதெல்லாம் என் கூட இருந்தவங்களும் கேட்பாங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபர், 6 லட்சம் அப்படிம்பேன். 6 லட்சம் வச்சுக்கிறீங்களா, என்னங்க இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறீங்க அப்படின்னு. நான் எப்பவுமே அப்படி தாங்க இருப்பேன். 13 லட்சம் இல்லை, 1 கோடி சப்ஸ்கிரைபர் வந்தாலும் நான் இளவரசன் எப்பவும் இப்படி தான் இருப்பேன். என்ன தோற்றங்கள் மாறிடலாம், வயசாகும், அவ்வளோதான். மற்றபடி எப்பவுமே உள்ளத்தாலையும் செயலாலையும் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன். கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறேன். கடவுளுக்கு நான் பயப்படுவேன், என் மனசாட்சிக்கு பயப்படுவேன். யார் வந்து என்கிட்ட பேசினாலும் அன்பாக பேசுவேன். எந்த சீன் போடுறதோ அந்த கெத்து காட்டுறது ஒருத்தங்களை வந்து அழிக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே அந்த எண்ணம் எனக்கு வரவே வராது. அந்த எண்ணம் தான் என்னை உயர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும். நிறைய கற்றுக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் இன்னும் கற்றுக்கிட்டே இருப்பேன். என்ன மாதிரி வந்து ஓப்பனாக இருக்காதீங்க, எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லாதீங்க. நான் அப்படித்தான் இருக்கிறேன். அப்படி இருக்கிறதுனாலே நிறைய அனுபவ பாடம் கற்றுக்கிறேன். அதுவும் நன்மைக்கேன்னு போயிட்டே இருப்பேன். நான் வழியாக நான் எப்போ ஒரே மாதிரி தான் இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேசணும்னு ஆசை தான். போயிட்டு நிறைய வேலை இருக்குது வீட்டில், எல்லாம் முடிச்சுட்டு காலையில் போயிட்டு நிறைய காலையிலேயும் நிறைய வேலை இருக்குது, பொழுது வரைக்கும் வேலை இருக்குது. எல்லாம் பார்ப்போம், வேலை வெட்டி பார்ப்போம். நம்ம இதை கடந்து கொண்டு போயிட்டே இருப்போம். சரி, கொல கொலன்னு பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் குட் நைட். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.